ஒரே ஒரு விஷயம் மட்டும் அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்குதுங்க. எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்குது. இதுதான் நடக்கலாமா அப்படிலாம், அதாவது அவங்க மேலே பொறாமையில எல்லாம் கிடையாது. ஏன்னா வித்யா வீரப்பன் மாதிரியான ஒருத்தங்களுக்கு இப்படி ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய காரணம் கண்டிப்பாக இருக்கணும்ல. அதுதான் என்னன்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். பல அறிஞர்கள்கிட்டையும் பல ஞானிகள்கிட்டையெல்லாம் கேட்டேன். ஆனால் அவங்க இதெல்லாம் பெரிய விஷயமாகவே எடுத்துக்கலையா. இருந்தாலும் நமக்கு நாமேன்னு சொல்லி நாம் மண்டையை போட்டு குழப்பி குழி தோண்டி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுதான் சொல்லலான்னு வந்தேன். ஆனால் இதுதான் காரணம் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிட முடியாது. இதுவும் ஒரு காரணமாக இருக்கலான்னு தான் நம்ம சொல்ல முடியும். திங்கக்கிழமை நைட்டு வரைக்கும் பிஜேபி, செவ்வாய்க்கிழமை காலையில் நாத்தாக்கா, மத்தியானம் பார்த்தா வேட்பாளரே. எவ்வளவு ஃபாஸ்ட்டு பார்த்தீங்களா? இவ்வளவு ஃபாஸ்ட்டாக நடக்கணும் அப்படின்னா படத்தில் கூட கொண்டு வர முடியாது. அப்புறம் இவங்க ஏன் பிஜேபிக்கு போனாங்க அப்படின்னு அவங்களே சொல்லிடுவாங்க. அதை நம்ம சொல்ல முடியாது. உள் உணர்வு எப்பவுமே அரசியல் மேலே இருந்தது, குழந்தையிலேருந்தே நான் சொன்ன மாதிரி இருந்தது. பட் ஆனால் ரொம்ப ஃபோர்ஸபுளாக நான் வெளியில் வரல. ரீசன் எனக்கு ஒரு பெரிய எந்த அரசியலும் சரியாக இயங்குற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு அப்போ இல்லை. பட் பிஜேபியிலேருந்து நேரடியாக என்னை கூப்பிட்டாங்க. ஒரு அனுபவமாக இதை பார்ப்போம் அப்படின்றதுனால நான் என்டர் ஆனேன். கேட்டிங்கல்ல, குழந்தையிலேருந்தே அரசியல் ஊறிக்கிட்டே இருந்திருக்குங்க. அம்மா கிட்ட பால் குடிச்சதை விட அப்பா கிட்ட அரசியல் குடிச்சது தான் அதிகம். அதுவும் பார்த்த அரசியல் அல்ல, கேட்ட அரசியல். அவ்வளவு அரசியல் ஞானம் உள்ள இவங்களை பிஜேபி வலுக்கட்டாயமா இழுத்துக்குச்சு. சரி, அரசியல் அதுல குதிச்சிட்டோம், பிஜேபிங்கிற அந்த படகை பிடிச்சி கொஞ்ச நாள் டிராவல் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஆற்றுலயே அதை பிடிச்சி அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அறிஞ்ச விஷயத்தை பற்றி ஆற்றுவாங்கன்னு பார்த்தா அதை பற்றி ஆற்றுனா ஆற்றவே இல்லை. ஆனால் நாத்தாக்காவில் சேர்ந்த உடனேயுமே ஒரே நாள்லங்க மொத்த அரசியலும் படிச்சுட்டாங்க. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நாத்தாக்கால புரியாத புதிர் ஒன்று தானுங்க. அண்ணன் ராத்திரி 2 மணிக்கு படிச்சு முடிச்சு காலையில பேசுறத மொத்த தம்பிகளும் அவங்களும் விடிய உட்காந்து படிச்ச மாதிரியே விளக்கிக்கிட்டு இருப்பாங்க. அதுல நம்ம அக்கா ஒரு படி இல்ல பல படி மேல போய் நான் இந்த மண்ணை நேசிக்கிறேன் அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தையில. அப்புறம் அக்கா தோத்த கதையெல்லாம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அக்கா லைவ் லைட்டுக்கு வந்தது எப்பன்னு தெரியுமா? அந்த கேவலத்தை நினைச்சாத்தான் இப்போ வரைக்கும் சிரிக்குது. அந்த வித்யாராணி வீரப்பனை பக்கத்துல உட்கார வச்சுட்டுனா அவர் அம்புட்டு மோசமா பேசிக்கிட்டு இருந்தாரு. இதை விட அசிங்கமா வேற எந்த அரசியல் தலைவர்களும் பேசினதே இல்லைன்னு சாட்சியா பக்கத்திலே உட்கார வச்சு பேசியிருக்காங்க. அந்த அசிங்கத்துக்கு சாட்சியா இருந்தவர் தான் வித்யாராணி வீரப்பன். அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் டிராமாவை பத்தி நம்ம பேச வேண்டியதே இல்லை. அது அநாகரிகத்தின் உச்சகட்டம். ஒரு பாலியல் குற்ற வழக்குல ஒருத்தனை விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. 10 வருஷமா நான் அவன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் நான் அவன்தான், நான் அவனே தான், நான் விரும்பித்தான், அவங்களும் விரும்பித்தான், நான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் சரி, அப்புறம் இந்த இத்தனை கூட்டமும் சேர்ந்து என்னத்தை காப்பாத்துறதுக்கு போய் நின்னீங்க? குற்றவாளியை காப்பாத்த போய் நின்னீங்களா? இல்ல குற்றவாளிகள் மேல நீங்க நடவடிக்கை எடுக்க கூடாது அப்படின்னு பிஜேபி மாதிரியே போய் நின்னீங்களா? அதுலயும் வித்யா வீரப்பன் தான் அதுல பயங்கரமா ஸ்கோர் பண்ணது. நல்லா கவனிச்சு பாருங்க. சீமானுங்கிற அந்த குற்றவாளி ஜெயிலுக்குள்ள போனா அவன் குடும்பத்துக்கு தானே லாசு. பையன் அப்பனை காணுங்குவான், பொண்டாட்டி புருஷனை காணும்னு சொல்லுவாங்க. அது அவங்க பிரச்சனை. நீங்க எதுக்குமா அந்த புலம்பி அழுன்னு அழுதீங்க? அதுவும் காவல்துறையவே கதிகலங்க வச்சிங்களே. அதுலயும் நீங்க சொன்ன வார்த்தை இன்னும் காதுக்குள்ளேயே ஒழிச்சிட்டு இருக்குது. நான் ஏன் ஆம்பளையா பிறக்காம போயிட்டேன், நான் எங்க அப்பா மாதிரி பிறந்திருந்தா இங்க நடந்திருக்கிறதே வேற. என்னங்க வித்யாராணி வீரப்பன், இதெல்லாம் எதுக்காக பேசுனீங்க? கர்நாடகா காவேரியில தண்ணி விடல அதுக்காக பேசுனீங்களா? இல்ல கல்விக்கான நிதியை ஒன்றிய அரசு கொடுக்கல அதுக்காக நின்று போராடி அழுதீங்களா? இல்ல இங்க மும்மொழியை திணிச்சே தீருவேன்னு 1 லெக்ல நிக்கிறாங்களே அதுக்கு எதிராக பேசி அழுதீங்களா? ஒருத்தன் ஆம்பளையா பிறந்துட்டேங்கிற திமிர்ல தான் ஒரு பொம்பளைய அவன் இஷ்டத்துக்கு ஆட்டி வச்சுட்டு இருந்திருக்கான். அவன் மேல சாட்டப்பட்ட குற்றங்களை அவனே ஒத்துக்கிட்டு தான் ஸ்டேஷன் பக்கமே போயிருக்கான். நீங்களும் இனி ஆம்பளையா பிறந்து எத்தனை பொம்பளைங்களை ஏமாத்த போறீங்க அப்படின்னு மட்டும் சொல்லிருங்களேன். இதுக்காக தான் வித்யாராணி வீரப்பனுக்கு பதவி கொடுக்கப்பட்டதா அப்படின்னு ஒரு $1 மில்லியன் கேள்வி ஒன்று இருக்கு. இந்த அழுகிறது, ஆர்ப்பாட்டம் பண்றது, குதிக்கிறது, தலைவா அப்படின்னு கத்துறதுங்கிறது இந்த தம்பிகள்ல இருந்து எல்லாருமே
பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எதுக்கு? சீமான் வீட்டுல இருந்த அந்த காவலாளி அவரு சீமானுக்காக சண்டையெல்லாம் போட்டு துப்பாக்கியெல்லாம் எடுத்து நீட்டி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பதவியை கொடுத்துருந்துருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் குதின்னு குதிச்சிருக்காங்க, பேசவும் செஞ்சிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி வித்யாராணி வீரப்பனுக்கு எதுக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அந்த கேள்விக்கான பதில தேடி 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 தான் இத்தனை நாள் டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வலசரவாக்க ஸ்டேஷனையே சுற்றி தேடினதுனால தான் என்னால் கண்டுபிடிக்க முடியல. வெளியே வந்து பார்த்துருந்துருக்கணும். அடுத்த நாள் வித்யாராணி வீரப்பன் கொடுத்த அந்த பேட்டிலேயே அதுக்கான பதிலை சொல்லியிருக்காங்க. அதை கவனிக்காம விட்டது தான் தப்பா போச்சு. அந்த பதில் என்னன்னு நீங்களே கேட்டுட்டு வாங்க. நான் கேட்டேன் அவர்கிட்ட. அதாவது இவங்க சீமான் கிட்ட போயிருக்காங்க, போய் நாக்கப்புடுங்கிற மாதிரியான கேள்வியை கேட்டிருக்காங்க. அது என்ன கேள்வின்னு சொல்லுங்க. சித்தப்பா இதெல்லாம் என்ன, ஏன் இப்படி பண்றாங்க, எனக்கு இது பாக்குறதுக்கு எனக்கும் புரியும் இல்லைங்களா என்ன நடக்குதுன்றது, அதனால கேட்டேன். ஓ கரெக்ட். என்ன சித்தப்பா நடக்குதுங்க, எனக்கும் விவரமெல்லாம் புரியும்ல. நியாயமான கேள்விங்க. ஆனால் சின்ன கரெக்ஷன் இருக்கு. என்ன நடக்குதுன்னு கேட்கறதுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டிருந்துருக்கணும். அதை தான் அவன் சொல்லிட்டானே, அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி மறுபடியும் கேட்டிங்கன்னு எனக்கு தெரியல. விரும்பித்தானே படுத்தாங்க. நான் தான் மாதம் 50,000 ரூபா கொடுத்தேன், புச்சில் இருக்கிற பிள்ளையா தூக்கிட்டு போய் சோளக்காட்டுக்குள்ள அப்படின்னு உங்கள் முன்னாடி தானே கேட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு அவர் சொல்லிட்டாரு. திருப்பி நீங்கள் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி கேட்டீங்க? சரி ஓகே, நீங்கள் கேட்டீங்க, அதுக்கு அவன் என்ன சொன்னான்? அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், காமராஜருக்கே மகன் இருக்கு அப்படின்னு சொன்ன சமுதாயம் இது. இந்த மாதிரி நம்மளோட தமிழ் தலைவர்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரியான பெண்களை வச்சு அசிங்கப்படுத்தக்கூடிய வரலாறு நிறைய இருக்கு. முத்துராமலிங்க தேவருக்கு கல்யாணம் பண்ணி வச்ச சமுதாயம் இது. அதனால எனக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை, நம்ம கொள்கையை பார்ப்போம் அப்படின்ற வார்த்தை தான் அவர். இது காமராஜரா தேவரா? நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? சித்தப்பா இதெல்லாம் என்ன, ஏன் இப்படி பண்றாங்க, எனக்கு இது பாக்குறதுக்கு. அதாவது நீங்க அவர் மேல இருக்கிற கேஸை பத்தி என்ன நடந்ததுன்னு கேக்குறீங்க. இதுல காமராஜர தேவர்லாம் எதுக்காங்க, எங்கிருந்து வந்தாங்க? நீங்க கேட்ட இந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்லாம வேறொரு உருட்டை உருட்டி விட்டுருக்குறான். அப்ப நீங்க என்ன சொல்லியிருந்துருக்கணும்? அதெல்லாம் ஓகே சித்தப்பா எடுத்துக்கிறேன், ஆனா விஜயலட்சுமிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம், நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்துருக்கணுமா? உடனே அந்த உருட்டை நம்பிட்டு வந்து இன்டர்வியூவும் கொடுத்தீங்க பார்த்தீங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு அந்த பதவி. என்ன நடக்குதுன்னு கேட்டதுக்கு காமராஜருக்கு புள்ள இருக்குன்னு சொன்ன ஊரு இதாமா, தேவருக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஊரும் இதாமா. எந்த பொம்பளையும் வந்து இந்த குழந்தை எனக்கும் காமராஜருக்கும் பிறந்ததுன்னு சொல்லவே இல்லை. இந்த பொம்பளையும் வந்து நானும் தேவரும் மதுரை கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லவே இல்லை. சொன்னது சீமானை பார்த்து விஜயலட்சுமி. அது சீமானே ஒத்துக்கிட்டான். இத்தனையும் அவன் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் காமராஜரும் தேவருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணதும் உங்க மனசு ஒரு குலைஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு பதவி கொடுக்காம வேற என்ன வெங்காயத்தவா கொடுப்பாங்க? இதை விட ஒரு தத்தி என் கட்சிக்கு கிடைச்சிருமான்னு அவனுக்கே தோணி இருக்கு. இப்படி ஒரு முட்டா பீஸு வீரப்பனுக்கு பிள்ளையா இருக்கிறத விட என் கட்சியில இளைஞர் பாசனை மாநில ஒருங்கிணைப்பாளரா இருக்கிறது தான் கரெக்ட். ஏன்னா இப்படி ஒரு பீஸைத்தான் நான் இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருக்கிறேன். இனி விஜயலட்சுமிக்கு நான் தான் இத்தனை துன்பமும் கொடுத்தேன், இந்த தீங்கெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு அவரே வந்து சொன்னாலும் வித்யா வீரப்பன் சீமான் கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அட கிறுக்கு பையில உனக்கு ஒன்னும் தெரியாது, இது காமராஜருக்கே பையன் இருக்குன்னு சொன்ன ஊரு, தேவருக்கே கல்யாணம் பண்ணி வச்ச ஊரு, அதனால உங்களை மாதிரியான எந்த தலைவர் மேலேயும் இந்த ஊரு பழி போடும். நீங்கள்லாம் சுத்தமான தலைவர்கள், அவங்களாச்சும் தமிழர்கள், தமிழ் தலைவர்கள். நீங்க மலையாளியாவே இருந்தாலும் தமிழ் தலைவர். இந்த அறிவு கூட இல்லாம நீ எல்லாம் எப்படிடா கட்சி ஒருங்கிணைப்பாளரானேன்னு வித்யா வீரப்பன் உங்களை பார்த்து கேட்கும். இப்பேற்பட்ட தத்தியா இருந்ததுனாலதான் இப்பேற்பட்ட பதவிய வித்யா வீரப்பன் கையில எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு இப்பதான் எனக்கு விளங்குச்சு. ச்சே, அந்த ஒரு இன்டர்வியூவை நல்லா பார்த்துருந்தேன்னா ஒரு வாரம் வேஸ்ட் ஆயிருக்காதா? இனிமே எந்த வாரத்தையும் இப்படி தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாம இருக்க நீங்க புன்னகையோட எனக்கு கட்டளை இடுங்க. புன்னகையோட இருந்து எங்களை வாழ்த்துங்க. நன்றி, வணக்கம்.